அண்மை செய்தி. சென்னை ஓஎம்ஆர், சோழிங்கநல்லூர், செம்மஞ்சேரி, துறைப்பாக்கம், பெருங்குடி பகுதிகளில் மழைநீர் அதிக அளவில் தேங்கியிருப்பதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள். தற்பொழுது அது தொடர்பான காட்சிகளை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையின் முக்கிய பகுதிகளாக ஈசிஆர், நீலாங்கரை, பனையூர், கொட்டிவாக்கம், பாலவாக்கம் பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கியதால் தற்பொழுது அந்த பகுதிகளில் மழைநீர் பெருமளவில் தேங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை முதன்மை செய்தியாளர் அலெக்சாண்டர் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் அலெக்சாண்டர். தற்பொழுது சென்னையில் பெரும்பாலான பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மழைநீரை அகற்ற ஊழியர்கள் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க? நீர் தேங்க என்ன காரணம்? என்ன துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது? விவரங்கள். வணக்கம் அவருடைய. கிட்வா புயல் காரணமாக நேற்று தினத்திலிருந்து தொடரும் மழை சென்னை முழுவதும், தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் ஓஎம்ஆர், சோழிங்கநல்லூர், செம்மஞ்சேரி, துறைப்பாக்கம், பெருங்குடி உள்ளிட்ட பகுதிகள், சுற்று வட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருது. கனமழை பெய்வதன் காரணமாக ஆங்காங்கே தண்ணிகள் தேங்கி நிற்கிறது. இதனால இந்த பகுதியில வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகி வராங்க. நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களே வீடியோல உங்களுக்கு தெரியும். அந்த பகுதியில் போகக்கூடிய வாகனங்கள் எல்லாம் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலை காணப்படுது. அந்த பகுதியில் முழுவதுமாக தண்ணி தேங்கி நிற்பதனால பொதுமக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகி வராங்க. அதே போல ஈசிஆர், நீலாங்கரை, பாலவாக்கம், கொட்டிவாக்கம் இந்த உள்ளிட்ட பகுதிகளிலும் மழையின் காரணமாக அங்கே தண்ணி தேங்கி நிற்பதால பொதுமக்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகி வராங்க. குறிப்பாக அந்த பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த மழைநீரை அகற்றுவதற்கு மாநகராட்சி தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வந்தாலும், துரிதமான நடவடிக்கையை அவர்கள் எடுத்து வந்தாலும் அந்த பகுதி தாழ்வான பகுதி என்பதால தொடர்ந்து தண்ணீர் வெளியேற முடியாத ஒரு சூழ்நிலை அந்த பகுதியில் இருக்கிறது. அதனால அந்த பகுதியில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. தொடர்ந்து மாநகராட்சி ஊழியர்கள் அந்த பகுதியில மோட்டார் கொண்டு தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையை தற்போது மேற்கொள்வதாக அவர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த பகுதியில தொடர்ந்து கனமழையுடன் கூடிய காற்று வீசுவதால நடந்து செல்லக்கூடிய பொதுமக்கள் குடைபிடித்து இருந்தாலும் அந்த பகுதியில அவர்கள் அந்த காற்றின் காரணமாக மழையில் நனைந்தபடியே செல்லக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி அலெக்சாண்டர்.